இது என்னுடைய தவறு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இது யார் பண்ணது அப்படின்னா இது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் இட்ஸ் மை இட்ஸ் மை ஃபால்ட். இட்ஸ் மை ஃபால்ட். இது என்னுடைய தவறு. ஃபால்ட்னா தவறு. என்னுடைய அப்படின்றதுக்கு மை, இது அப்படின்றதுக்கு இட்ஸ். இது என்னுடைய தவறு. இட்ஸ் மை ஃபால்ட். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இட்ஸ்னா இட் இஸ்ன்னு நம்ம ரைட் பண்ணோம் பாத்தீங்களா. இந்த இட் இஸ் தான் நம்ம ஷார்ட் ஃபார்மா இட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஷார்ட் ஃபார்மா ஒரு சில நேரத்துக்கு தமிழ்லயே பேசும்போது ஷார்ட்டா பேசுவோம். இப்ப இங்கிலீஷ்ல வந்துட்டு மம்மிய வந்து மாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் இட் இஸ நம்ம இட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த இட்ஸ்ன்றத நம்ம எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ்ன்றத எப்படி எழுதுறோம், ஐடி போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஎஸ்ன்னு போடுறோம். ஓகேங்களா. இந்த இட்ஸ்ன்றத ஐடி போட்டு அப்பாஸ்ட்ரபி, இங்க மேல கமா மாதிரி போடுறதுக்கு பேர் அப்பாஸ்ட்ரபி போட்டு ஸ்பேஸே விடக்கூடாது, எஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா. இது இட்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை இட் இஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இட்ஸ் இப்ப இது என்னுடைய தொப்பி அப்படின்றதுக்கு இட்ஸ் மை கேப், இல்ல இட் இஸ் மை கேப்னாலும் ஒண்ணுதான், இட்ஸ் மை கேப்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா. மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கிறதுக்கும் ரைட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான்.